பொண்ணாடா இது இல்ல இது பொண்ணா இது பேயே பரவாயில்லடா சைக்கோக்கும் சைக்கோவா இது பிஹேவ் பண்ணுதுடா. கடந்த ஒரு வாரமாக இந்த படத்துக்கு தான் பில்டப் 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 தியேட்டர்ல மிரண்டு போயிடுவீங்க, அரண்டு போயிடுவீங்க, உருண்டு போயிடுவீங்க, உச்சா போயிடுவீங்க இப்படிங்கிற அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்க. இந்த பில்டப்புக்கும் இந்த ஹைப்புக்கும் இந்த பொண்ணு பண்ணக்கூடிய சைக்கோத்தனத்துக்கு இல்ல ஸ்மைலுக்கே சரியா போச்சு. ஏன்னா இந்த பொண்ணுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஒட்டு மொத்த படமே. இது வரைக்கும் பார்த்திராத டோட்டலா புதுசான கதை அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கதை. இவ்வளவுதானே, இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு கிளியரா தெரியும். ஆனா அந்த ஒரு சீன்ல ஹீரோ இவகிட்ட மாட்டிக்கிட்டு டேய் என்னடா பண்ண போற, இவ என்னடா பண்ணுவா அப்படிங்கிற ஒரு டென்ஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவருடைய சைக்கோத்தனத்துல அள்ளு கூட வச்சிருவாங்க. இப்ப பேய்க்குன்னா அது வேற வேற மாதிரி பேயா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அது காஞ்சூரிங்கா இருக்கட்டும் இல்ல காஞ்சனாவா இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல. அதை பார்த்து இப்படிதான் பயமுடுத்து நமக்கு தெரியும். ஆனா இந்த புள்ள அது பண்ணக்கூடிய சைக்கோத்தனம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குமே இங்க டென்ஷன் ஆகும். ஆக்சுவலா இந்த ஹீரோயின் கேரக்டர் வல்லவன் ரீமாசன் ஒரு அரை டீஸ்பூனு, அப்புறம் கங்கா டு சந்திரமுகி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது ஒரு 1/4 டீஸ்பூனு, அன்னியன் டு அம்பி, அம்பி டு அன்னியன் அந்த விஷயங்கள் ஒரு அரை டீஸ்பூன் கலந்து செஞ்ச ஒரு வெர்ஷன் தான் இந்த பொண்ணு. ஆக்சுவலா ஹீரோயின் காட்டக்கூடிய சைக்கோத்தனம் அது வெயிட்டா இருக்கும். ஆனா அதே சமயம் ஹீரோ உறைஞ்சி போய் உட்கார்ந்துருப்பான் சார். அவனை பார்க்கும்போது இந்த சந்திரமுகியில வடிவேல் அப்படி உறைஞ்சு போன மாதிரி தான் அவனை பார்க்கும் போதெல்லாம் ஃபீல் ஆகும். இந்த படத்தோட பேரு அப்சஷன். இதுல 18+ கொடூரமான விஷயங்கள் அதெல்லாமே தூக்கலா இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன் இந்த படத்தை தேட்டர்ல பாத்துருங்கன்னு சொல்றாங்கன்னா ஹீரோ அவ பண்ணக்கூடியதெல்லாம் பார்த்து உறைஞ்சு போய் உட்கார்ந்துருப்பான்ல, அந்த மாதிரி தேட்டர்ல உட்காந்து நீங்க பாத்தீங்கன்னா இவ பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்களே பக்கத்துல இருந்து பாக்குற ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணும். அதுக்காக தான் தேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்றது.